ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலனை எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நற்காலை வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் அதற்கான கருத்துக்களும் என்ற வரிசையில் இன்று பாடல் எண் 86. இந்த 86வது பாடல் பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பமேகம் அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட தலைப்பில் பாடல் தந்துள்ளார். முறை கேட்கின் 9 முயற்சியாய் வந்தது துறை கேட்டில் கற்பத்தில் துவங்கிய மேகங்கேள் நரைபோத்த கொங்கையாள் நாயகன் மோகத்தால் மறைபோற்றும் கற்பத்தில் வளர்ந்தது மேகமே என்று பாடலை முடித்துள்ளார். வரிசைப்படுத்தி கூறினால் பெண்களிடத்தில் 9 வகையான மேக நோய்கள் உண்டாகிறது. அதில் கர்ப்பத்தில் உண்டாகும் மேக நோய்களை பற்றி கூறுகிறேன் கேள். பெரிய ஸ்தனத்தை கொண்ட பெண்கள் ஆண்களின் மோகத்தினால் மோகமாக காமமய கொண்டு கட்டுப்பாடின்றி இருப்பதனால் மறைவிடமான இடத்தில் கர்ப்பமேகம் என்ற நோய் உண்டாகிறது. அடுத்து பாடல் எண் 81, 87 கர்ப்பமேகத்தில் 5 வகை. வளர்ந்தது கர்ப்பத்தில் வகுத்த முறை 5 உலர்த்திய வந்தியில் உற்பத்தியாம் மேகம் அழுந்தி படும் வெள்ளை ஆகாசுரமேகம் தளர்த்திய அஸ்தியை தணலாய் வறுக்குமே என்று பாடலை முடித்துள்ளார். பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பமேகத்தில் பகுத்து கூறியுள்ளன 5 வகைகள் உள்ளன. இதனை தவிர உந்தியில் உண்டாகும் ஒரு வகை மேகமும் வெள்ளைப்படுதல் என்னும் ஆகாச சுரமேகமும் அதனால் எலும்பு அனலாய் உருகும் அனலில் சூடாக இருக்குமே என்று பாடலை கூறியுள்ளார். இந்த பாடலில் கூறியுள்ள ஆகாச சுரமேகம் என்ற வெள்ளைப்படுதல் நோய் ஒரு பெண்ணுக்கு உருவாகும் பட்சத்தில் அந்த நோயினால் அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் இழைத்து பலமான பாதிப்புக்குள்ளாவதை நடைமுறையிலேயும் காண்கிறார். இதையெல்லாம் சில 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே சித்தர்கள் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்பதை நினைக்கும் பொழுது சற்று பெருமிதமாக இருக்கிறது. அடுத்து பாடல் எண் 88 கருமேகம் பெருமேகம் என்ற தலைப்பில் தணல் காயும் மேகம் தண்ணீர் பகை மேகம் உணக்கால் முழுக்காற்றல் உருகும் சிவமேகம் பெணக்கால் பசிக்கெட்டாய் பெற்ற பெருமேகம் வணக்கால் செய்யோகத்தால் வரும் கடுமேகமே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த கடுமையான சூட்டால் தண்ணீர் போல் வெள்ளைப்படுதலும் பகை மேகமும் பசியின்மையால் ஒரு வகை மேகமும் அதனால் சம்போகத்தால் கடுமையான ஒரு வகை மேகமும் உண்டாகிறது என்று கருத்துக்களை சொல்லியுள்ளார். அடுத்தது பாடல் எண் 89 7 கூட்டல் 9 கூட்டல் 5 சமம் 21 மேகங்கள். கடும்பசி தோன்றிடில் காணும் சில மேகம் அடுவுற்ற பாசாணத்தால் ஆம் சில மேகம் அடுவுற்ற இவையேழும் 5 3 9 எடுவுற்று 21 ஏற்றினார் மேகமே என்று பாடலை முடித்துள்ளார். இத்துடன் அதிக பசி உண்டாவதினால் ஒரு வகை மேகமும் பாசாணத்தால் ஒரு வகை மேகமும் ஆக 7 வகையான மேகங்கள் உண்டாகின்றன. முன்னர் கூறிய 9 வகையான மேகமும் கற்பத்தை சார்ந்த 5 வகையான மேகமும் மேற்கூறிய 7 வகையான மேகமும் சேர்ந்து மொத்தம் 21 வகையான மேக நோய்கள் உள்ளது என்று வகுத்து கூறியுள்ளார். அடுத்தது பாடல் எண் 90 பித்த குன்மம் என்ற தலைப்பில் ஏற்றிய குன்மம் எழுந்த விதங்கேளு தேற்றிய பித்தமும் வாயும் தொந்திக்கீழ் சேற்றிய அன்னம் செரிக்கின்ற வழிபேரும்
மாற்றிய நீரூறி வாந்தியாய் வருமாமே என்று பாடலை முடித்துள்ளார். வகுத்தளித்த மேக நோய்கள் பற்றிய கூறிய நான் இனி குன்னும் என்னும் வியாதி எப்படி உருவாகின்றது என்பதை முறையாக கூறுகிறேன் கேள். பித்தமும் வாயுவும் ஒன்று கூடிடும் போது உண்ணுகிற உணவு செரிக்கின்ற போது வலி ஏற்பட்டு வாயில் நீரூறி வாந்தியாக வரும். இதனை பித்த குன்மம் என்று சொல்லியுள்ளார். சரி நண்பர்களே, குன்மம் என்ற நோய் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது வயிற்றுப்பகுதியில் உருவாகும் நோய்கள். இந்த நோய்கள் செரிமானம் சம்பந்தப்பட்டது, பித்தம் சம்பந்தப்பட்டது. நாம் சாப்பிடும் சாப்பாடு அல்லது உணவு முழுமையாக உருமாற்றம் பெறாமல் அல்லது சரியாக ஜீரணிக்கப்படாமல் ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதற்கு அடுத்தது குடலில் உருவாகும் புண்கள் சம்பந்தப்பட்டது, ரணங்கள் சம்பந்தப்பட்ட காரணங்களால் உருவாகக்கூடியது வயிற்று வலி. இதையே குன்மம் என்று அடையாளம் காட்டியுள்ளார். அந்த காலத்தில் குன்மம் என்ற ஒரே வார்த்தையில் சொல்லியுள்ளார்கள். உடலில் குடல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் உருவாகக்கூடியது. அதனால் அந்த நோயினால் வரக்கூடிய பாதிப்பு, சிரமங்கள், இழப்புக்கள் போன்ற அனைத்தையும் ஒற்ற வார்த்தையில் குன்மம் என்ற முறையில், குன்மம் என்ற பெயரில் பயன்படுத்தி அழைத்துள்ளார்கள் என்பது தகவலாக காண்கிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.